கோவை விமான நிலையம் பின்புறம் நடைபெற்ற கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு நீதி வேண்டும் என எழுதிய பதாதைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது மேடையில் பேசிய கட்சியின் நிர்வாகிகள் திமுக அரசையும் முதலமைச்சரையும் கடுமையாக விமர்சித்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு நிலை ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சரானால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். பின்னர் பேட்டியளித்த கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத், கோவை மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரம் மற்றும் பகுதி கிளை கழகத்தை சேர்ந்த கழக தோழர்களும் தோழிகளும் திரிணாமுல் கலந்துட்டு இந்த எங்களுடைய எதிர்ப்பு குரலையும் எங்களுக்கு கண்டன கோஷங்களையும் இன்று நாங்கள் பதிவு செஞ்சோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில், இந்த வருஷ கால ஆட்சியில், இந்த 4 வருட கால ஆட்சியில் இவங்க நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருட கால ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிட்டத்தட்ட 66% பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ் விட வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வன்கொடுமை கேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 66% மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதெல்லாம் கண்டித்தும் மேலும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கிலையும் வந்து சரியான முறையில் ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை என்பதையும் நான் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்காங்க காவல்துறை நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கடந்த 4 வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட 66% குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. 66% அதிகரிச்சிருக்குது. இதற்கு என்ன பதில்? இன்றைக்கி இந்த 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க, ஓகே, அதை வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வழக்கு போடாத பல கேசுகள் இருக்குன்னு வந்து பல புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இந்த ஆட்சியாளருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இப்போ கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றிக் கழகம் வந்து சோர்வடைந்து விட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இந்த நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் வந்துருக்கீங்க. அது என்ன? இல்லை, நிச்சயமாக அது வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது சார். நாங்கள் சோர்வடையில்லை. அந்த மக்களுடைய 47 பேருக்கு அந்த மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களோட குடும்பம் தான். தளபதி அவர் சொன்னது போல் எங்களோட குடும்பம் தான். அவங்களுடைய மறைவுக்கு நாங்கள் இரங்கல் செலுத்துவது போல் நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த நேரத்தில் துக்கத்தில் இருந்தனால நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். அதே சமயத்தில் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதில் தளபதி அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அதனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நாங்கள் 1.5 மாதம் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் எந்த இடத்துலையும் சோர்வடைய கிடையாது, நாங்கள் பின்வாங்க கிடையாது. தமிழக வெற்றிகளை என்றைக்குமே மக்களோட இருப்போம், மக்களோட பயணித்து கொண்டே இருப்போம். இன்னும் வரும் காலங்களில் மக்களோட மட்டும்தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோங்கிறது தெரிவித்துக்கிறோம். அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து பெண்களுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் வந்து பெண்களுக்கு ஆதரவாக போராடும் போது எந்த மாதிரியான இந்த விழிப்புணர்வு எடுத்துக்கலாம்? இல்லை, அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. இது வந்து இதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறது ஒரு நம்பிக்கை. வருங்காலத்தில் 2026 தளபதி ஆட்சி வரும். பெண்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல ஆட்சி தளபதி தருவார்கள் நம்பிக்கை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் அதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பல. மற்றது இல்லை, விமர்சனம் இல்லைங்க, அது அவங்களோட விருப்பம். அது அவங்க வந்து பெண்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய வழிமுறைகள் ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, ஒவ்வொரு வழிமுறைகள் யூஸ் பண்ணாங்க. பெண்களுக்கு அவங்க சொல்கிற பெப்பர் ஸ்ப்ரேங்க இன்னைக்கு பெண்கள் வச்சுக்கணுங்கிற சில இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கூட அது அவங்களுடைய முடிவாக இருக்கலாம். அதை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை. இன்னொரு வாரத்தை கடைசியாக குறிப்பிட்டீங்க, நீ 6 மாதம் இருக்குது, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கன்ட்டு. அது எதாவது குறிப்பிட்டு நீங்கள்? இல்லை, இந்த 4 வருட காலங்களில் மக்கள் பண்ணுற துன்பத்தையும் அவங்க இன்றைக்கி உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து நாங்கள் இந்த 4 வருஷ காலங்கள் நான் பார்த்துட்டோம். அதனால் நிச்சயமாக இனி இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலங்கள் இன்னும் நாங்கள் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வு தான் இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். கோவையில் ட்ரோன்
பறக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ட்ரோன் பறக்க கடந்த முறை இல்லை இந்த ட்ரோன் வந்து எங்களோடது கிடையாதுங்க. இந்த ட்ரோன் எங்களது கிடையாதுங்க. நாங்கள் கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க, ரெட் ஜோன் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பறக்க விடலை. எங்களோட நீங்கள் பார்த்து சேட்டலைட்டில் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அவர் அதுக்குண்டான இன்றைக்கி அனைத்து வசதிகளுமே இன்றைக்கி இருக்குது. காவல்துறைகிட்ட யார் பறக்க விட்டாங்க முதற்கொண்டு இருக்கும். ஸோ எங்களோடது கிடையாது. நாங்கள் கேட்ட ட்ரோன் கிடையாது. அங்கே இல்லைன்னு சொன்னோம்னா நாங்கள் நிறுத்திட்டோம். நன்றி. தேங்க்யூ சார்.